வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டசபைக்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள், கெத்தாக அமர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர், மேலும் 5 ஆண்டின் இறுதியான சட்டசபை கூட்டத்தொடர், பல்வேறு கேள்விகள் பதில்கள் என்று சுவாரஸ்யமாக இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரை 4 நாட்கள் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஆண்டிற்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் என்ற காரணத்தினால் தற்பொழுது ஆளுநர் உரையுடன் நடத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணி அளவில் கூட்டம் தொடங்குகிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த கேள்விகள் பதில்கள் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கேட்கப்படும். ஆனால் பெரிதாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான், ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த இருக்கை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? துணைத் தலைவர் இருக்கை தான் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த முறையும் அதே இருக்கைதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதிமுகவை சார்ந்த நபர் என்று சபாநாயகர் கூறக்கூடாது என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுதும் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏவாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் காரணமாக அவர் இந்த எம்எல்ஏ இன்று சட்டசபை கூட்டத்தொடருக்கு செல்ல மாட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து அவர் உரையாற்றுவார் ஆளுநர் RN ரவி அவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முன்னால் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் என்ற தமிழக அரசியலில் ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் மோதல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை மோதல்கள் எதுவும் இல்லாமல் நட்புறவாக அரசியல் திட்டங்கள் அனைத்தையும் பேசுவாரா ஆளுநர் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முக்கியமாக கேள்விகளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி எவ்வளவோ முயற்சி செய்தும் அது நடக்காமல் மாறிவிட்டது. ஏனென்றால் தற்பொழுது வரை அதிமுகவின் எம்எல்ஏ என்ற பெயரில்தான் அவர் செயல்பட்டு வருகிறார். மேலும் அதிமுக சார்பாக பல்வேறு கேள்விகளையும் திமுகவிடம் கேட்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடலாமா அல்லது சுயேட்சையாகவே போட்டியிட்டால் தேனி தொகுதியில் வெற்றியடைவாரா ஓபிஎஸ் என்ற தகவலை கமெண்ட் வாயிலாக